பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் பார்ட் டைமாவோ இல்லை ஃபுல் டைமாவோ ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி செட்டப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நம்மளோட இன்கம் ப்ரூஃப் எல்லாத்தையுமே உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.03 லேக் வரைக்கும் இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தற்கொலை ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான், நீ வந்துட்டு ஆப்பில் வந்து ஃபேக்கான டீட்டெயில் வச்சு வீடியோ பண்ணுற, வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் வாயில் வரதெல்லாம் போட்டு உருட்டுற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ண ப்ரூஃப் எல்லாத்தையுமே உங்களுக்கு என்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அதில் இருந்து ஒவ்வொரு பேமெண்ட்டை நான் ரிசீவ் பண்ண இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து காமிக்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். ஸோ நான் வந்து இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண டேலண்ட் இருந்ததுன்னா நீங்களும் இதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து உருட்டுறதுக்கோ இல்லை வந்து உங்களை ஏமாற்றியும் இதில் வந்து எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து இந்தளவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எம் மூலமாக நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இதில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஜீனியஸ் லெவல் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணி நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த தற்கொலை அந்த கமெண்டெல்லாம் வந்து பார்க்கல போல் இருக்குது. சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு எல்லாமே உருட்டு வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளோட வீடியோவும் உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு போயிருக்கிறான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். இதில் 100% வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இல்லைனா உங்களுக்கு இத்தனை டைம் நான் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது ப்ரொமோஷன் கூட கிடையாது. நான் ஏர்ன் பண்ணதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் செட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 50,757 செட் காயினும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதில் வந்து ரெஃபரல் சாம்பியன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாஷிங் மிஷினும் வந்து வின் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து ஃபேக் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கமெண்ட் பண்ணி தான். இதில் வந்து நான் வந்து ஃபேக்காக வந்து வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஃபரல் ரேங்கிங்கில் 18 பேரை ரெஃபர் பண்ணி 4வது ரேங்கில் இருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4th to 10th ப்ரைஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து கொடுத்தாங்க. அதில் தான் எனக்கு வாஷிங் மிஷின் வந்து வந்திருந்தது. அந்த வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 லிட்டர் சாம்சங் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து செட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெடிகேட்டட் மேனேஜர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த வாட்ஸ்அப் சேட்டையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஒர்க் பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுருங்க. ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு சைக்கோ ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃபரல் சாம்பியன் 2வது டைம் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, இந்த காம்படிஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் மெசேஜ் தான் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வின் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து சேட்டிங்கில் அவரே நமக்கு சொல்லியிருந்ததை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட நான் வந்து சாட் பண்ணியிருந்தது. ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் அதில் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தது. ஆல்ரெடி பண்ணியாச்சு, அதனால் எஸ்டர்டே அப்படின்னு போட்டிருக்காரு. இதில் கங்க்ராச்சுலேஷன் போட்டிருக்காரு. அடுத்தது என்ன ப்ரைஸ் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரிப்ளை பண்ணியிருக்காரு பாருங்க, யூ ஓன் கஸ் த வாஷிங் மிஷின் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு வாஷிங் மிஷினே எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. நான் வந்து அவர்கிட்ட லேட்டாக தான் வந்து கேட்டேன், ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக. இவர் தப்பாக ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாஷிங் மிஷின் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 18 பேர் தான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து இந்த ப்ரைஸ் கொடுப்பானுங்களா இல்லை ஏமாத்திடுவானுங்களா அப்படின்னு வந்து ஒரு டவுட் இருந்தது. ஸோ அது ஒரு வேளை நமக்கு வந்தது அப்படின்னா மட்டும் நம்ம வீடியோ பண்ணலாம், இல்லைனா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ 100% எல்லாருக்குமே ப்ரைஸ் வந்து கொடுக்குறது இந்த ஆப்பில் வந்து கன்ஃபார்ம் தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் வின் பண்ணது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய கச்சமுச்சான் இருக்கும், சொன்னாலும் புரியாது. அதனால் அதில் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணி எந்த டேட்டில் எவ்வளோ பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து என்னோட சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து லாஸ்ட் 1 இயர் ஸ்டேட்மெண்ட், இது வந்து லாஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போலாம் வந்து பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கேன், சேம் டைம் நான் வந்து வீடியோவும் போட்டிருப்பேன்ல, அதையும் வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணி வீடியோ போடுறேன் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், என்னோட பேமெண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் லாஸ்ட்டாக நான் வாங்கின பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரலில் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து இருந்திருக்கு.
இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேமில் வரும் பார்த்தீங்கன்னா விஸ்டாஸ் டெக் அப்படிங்கிற இந்த ஒரு நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் வந்து வரும். விஸ்டா டெக் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டா டெக் அப்படின்னு தான் இருக்கும். ஏர்னிங் எஃப்ஆர்ஓ அப்படின்னு இருக்கும். லாஸ்ட்டாக நான் 30 ஏப்ரலில் வாங்கின ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 1787 ரூபா. இதில் வந்து 5% டேக்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க. அந்த டேக்ஸ் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் நமக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டதுனால இப்போ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 lakh ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்னோட பெண்டிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1858 ரூபா தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டைம் தான் இந்த 1858 ரூபாயில் நமக்கு வந்த பேமெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1787 ரூபா நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இதில் வந்து 5% டேக்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. டேக்ஸ் பிடிச்சி போக 1787 ரூபா வந்து வந்திருக்குது. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரூஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வீடியோ, அதாவது 1 lakh நான் ரீச் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பெண்டிங் பேலன்ஸ் வந்து பாருங்கள், நமக்கு வர வேண்டிய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,607 ரூபா நமக்கு வந்து பெண்டிங்கில் இருந்தது. இந்த அமௌண்ட்டில் 5% டேக்ஸ் போக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த பேமெண்ட் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதில் வந்து 5% டேக்ஸ் போக எனக்கு வந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,376 ரூபாய் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த 2 வீடியோ இப்போ ரீசெண்டாக போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி காமிக்க முடிஞ்சுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டுக்கும் இடையில 7 நாள் கரெக்டாக டிஃப்ரெண்ட் வரும். அந்த 7 அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பேமெண்ட் வந்து வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 26 வந்து பார்த்தீங்கன்னா 1753 ரூபாய் வந்திருக்கு. அப்புறம் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 5400 ரூபாய் வாங்கியிருக்கேன். 8ஆம் தேதி ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 3640 ரூபாய். 16ஆம் தேதி 1644 ரூபாய் கிட்ட வாங்கியிருக்கேன். இந்த 5% டேக்ஸையும் வந்து நீங்கள் ரிட்டர்ன் வாங்க முடியும். எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேக்ஸ் ஏதாவது இன்கம் டேக்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இவங்க பிடிக்கக்கூடிய இந்த 5% டேக்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் எதுவும் ஃபைல் பண்ணலை அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து கிடைக்காது. அது வந்து போன மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் அப்புறம் ஏப்ரல் இதில் வந்து நான் வாங்கின பேமெண்ட்டு. அடுத்ததை காமிக்கிறேன். அடுத்தது செகண்ட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள பேலன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 19 வந்து 3975 ரூபாய். அப்புறம் மார்ச் 12 வந்து பார்த்தீங்கன்னா 2206 ரூபாய் வாங்கியிருக்கேன். மார்ச் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2141 ரூபாய் வாங்கியிருக்கேன். பிப்ரவரி 27 வந்து பார்த்தீங்கன்னா 3373. ஈச் அண்ட் எவ்ரி வீக் நான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 வந்து 1969 ரூபா வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது வந்து தேர்டு. இதில் நான் எல்லாத்தையுமே காமிக்கல. அந்த 1 lakhக்கும் எடுத்து காமிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் காமிக்க வேண்டிய இருந்தது. நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இதை வந்து எடுத்து கட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பிப்ரவரி 13 வந்து பார்த்தீங்கன்னா 5438 ரூபா. பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 5968 ரூபா வாங்கியிருக்கேன். ஜனவரி 30 வந்து பார்த்தீங்கன்னா 5050. ஜனவரி 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 6270 ரூபா. இது வரைக்கும் தான் நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மொத்த அமௌண்ட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 73,990 ரூபாய் வாங்கியிருக்கேன். நான் வீடியோவில் சொல்லியிருந்தது அதிகபட்சம் நான் ஒரு 7 மந்த்து தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அந்த 7 மந்த்லேயே நான் 1 lakhக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 90,000க்கு மேலே தான் ரிசீவ் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் பேமெண்ட்டை வந்துட்டு நான் கட் பண்ணலை. ஸோ இந்த டேட்டுக்குள்ளேயே, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து ஜனவரிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 73,990 ரூபாய் கிட்டத்தட்ட 74,000 ரூபாய் வாங்கிட்டேன். இன்னும் ஒரு 20லேருந்து ஒரு 30 டேட் வந்து போனேன் அப்படின்னாலே 1 lakh அப்படிங்கிறது எனக்கு வந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், நெஃப்ட்டு ஒவ்வொரு பேமெண்ட்டோட அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நான் வாங்கின பேமெண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டா டெக் ஏர்னிங் எஃப்ஆர்ஓ அப்படிங்கிற இதே நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வீக் கரெக்டாக 7 days ஒரு பேமெண்ட் வாங்கினேன். அன்னையிலேருந்து அடுத்த 7வது நாள் அடுத்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இப்படி தான் நான் வந்து பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணது, நான் வாங்கினது இதில் எதுவுமே வந்து ஃபேக்கோ இல்லை வந்துட்டு உங்களை ஏமாற்றி நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஸோ நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். சரி, இதை 4 பேருக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால ஸோ அவங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும், அது மூலமாக நம்மளாலையும் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். என்னால் ஏர்ன் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறதுலாம் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோலாம் வந்து பார்த்து நீங்களும் வந்து இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து KYC எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி பேமெண்ட் எல்லாமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ரிசீவ் ஆயிரும் ஈச் ஆர் எவ்ரி வீக். நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது.
கிடையாது. நான் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எந்த கம்பெனிலையுமே இந்த மாதிரிலாம் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம தான் செக் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். இப்போதைக்கு எனக்கு பெண்டிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சில்லறை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த 7 days கழிச்சு, அதாவது மே 7ஆம் தேதி வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் பேமெண்ட் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி நமக்கு ரிசீவ் ஆயிருக்கா. அடுத்தது மே 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேமெண்ட் வந்து வரும். அதுக்குள்ளே நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிகமான அமௌண்ட் வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதில் அதிகபட்சமாக நான் சேல் பண்ண பர் வீக்குக்கான அதிகபட்ச பேமெண்ட் அந்த 23,000 ரூபாய். அது எப்படியோ அதிசயமாக வந்தது தான். எல்லா டைமும் பெரிய பேமெண்ட்லாம் வந்து வராது. இது மாதிரி ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2,000 ரூபாய் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா கூட கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அதனால ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த தற்குறி ஒருத்தன் வந்து கேட்டிருந்தான், அதுக்காக வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு டீப்பாகவே காமிச்சிருக்கேன். ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணி அவங்களும் ஒர்க் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ அதில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தது, முடிஞ்ச வரைக்கும் லோனை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12,000 பேரை நான் ரெஃபர் பண்ணால் அதில் 2 பேரோ 3 பேரோ அவ்வளோதான் வந்துட்டு அப்ரூவ் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ அதை சேல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு லோனை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்களே லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட லிங்க் எடுத்து நீங்களே லோனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கோட அந்த ப்ராஃபிட் உங்களுக்கே வந்து வந்துடும், அடுத்தவங்களுக்கு போகாது. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எந்த ஒரு சீட்டிங்கோ எந்த ஒரு ஃபேக்கோ கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து ஃபேக்காக அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டது கிடையாது. ஏதாவது நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு டீட்டெயிலாக தவறாக கூட நான் வந்து வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆனால் வந்துட்டு ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லியோ இல்லை வந்துட்டு வியூஸுக்காக வந்துட்டு ஃபேக்கான வீடியோஸையே நான் இது வரைக்கும் வந்து பண்ணணும்னு நினச்சது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்குலாம் வந்து ரம்மி சர்க்கிள் இந்த ஒரு கேமை ப்ரொமோட் பண்ண சொல்லிலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மெயில், எக்கச்சக்கமான மெயில் நிறைய டைம் வந்திருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலை கூட நான் அக்செப்ட் பண்ணது கிடையாது. ஸோ ரம்மி சர்க்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு கேம் நம்ம பெட்டிங் கேம் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லியும் நிறைய வாட்டி வரும். பெட்டிங் கேம் அப்படின்னாலே நான் அதை வந்து மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. எத்தனையோ பேர் ரம்மி சர்க்கிளில் விளாண்டு எத்தனையோ பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணி நிறைய பேரோட லைஃபே வந்து சீரழிஞ்சு போயிருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேமுக்கு எனக்கு வந்துட்டு உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி எனக்கு நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்காங்க. பட் நான் இது வரைக்கும் அதை வந்து ரெஃபர் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஸோ நம்மளை நம்பி பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஃபேக்கான டீட்டெயிலாம் வந்து கொடுக்க மாட்டோம். இது வந்து ரொம்பவே ட்ரஸ்டட். நான் வந்து 1 lakh கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு 100% பேமெண்ட் வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணனே தவிர இதில் வந்து ப்ரொமோஷனுக்கோ இல்லை வந்துட்டு கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறதுனால நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அதில் ஒரு சின்ன ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ஸோ அதனாலையும் வந்துட்டு இதை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். மற்றபடி இதில் சீட்டிங்காகவோ ஃபேக்காகவோ உங்களை உருட்டி இதை வந்து வீடியோக்கு வியூஸ் கொண்டு வரணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்கம் ப்ரூஃப் அப்படின்னு அவங்களோட அப்ளிகேஷனை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து கூட காமிக்கல. உங்களுக்கு நான் ரொம்ப டீப்பாக ஓப்பனாகவே வந்து காமிச்சிருக்கேன். என்னோட மொத்த டிரான்சாக்ஷன் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியாக காமிச்சிருக்கேன். ஏன்னா மற்ற டிரான்சாக்ஷனுக்குள்ளே நான் காமிக்கும்போது நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகும் எது வந்து இந்த பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லா பேமெண்ட்டோட டிரான்சாக்ஷன் ஐடியுமே மாறி தான் வரும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.